காங்கிரஸ் நெருக்கடியில் சிக்கி தவித்த போது நெருப்பாற்றில் நீந்தி காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றியவர் சோனியா காந்தி. நாட்டு மக்களுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எண்ணற்ற சோதனைகளை எதிர்கொண்டு அவற்றை சாதனைகளாக நிகழ்த்தி காட்டிய சோனியா காந்தி 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி இத்தாலியில் பிறந்தார். கேம்பிரிட்ஜில் படித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ராஜீவ்காந்தியை சந்தித்தார். 1968இல் புதுடெல்லியில் இந்து முறைப்படி ராஜீவ்காந்தி சோனியா காந்தியின் திருமணம் நடைபெற்றது. கால ஓட்டத்தில் ராகுல், பிரியங்கா என்ற 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த ராஜீவ்காந்தி சோனியா காந்தியின் வாழ்க்கை அன்னை இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார் ராஜீவ்காந்தி. 1991ஆம் ஆண்டு பிரதமர் ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மனித வெடிகுண்டுகளால் படுகொலை செய்யப்பட்டார். உலகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் சோனியா காந்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றிருந்த நிலையிலும் கூட நாட்டுக்காக கணவரை தியாகம் செய்த சோனியா காந்தி பிரதமராக பொறுப்பேற்க மறுத்தது மற்றொரு தியாகம். காங்கிரஸ் கட்சியில் நிலவிய நெருக்கடியை சமாளிக்க 1997இல் காங்கிரஸில் சேர்ந்த சோனியா காந்தி 1998ஆம் ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2004 மக்களவைத் தேர்தலில் சோனியா காந்தி இந்தியா யாருக்காக ஒளிர்கிறது என்ற பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த முழக்கம் இந்தியா ஒளிர்கிறது என்ற முழக்கத்தை கொண்டிருந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராகவும் இந்தியாவின் சாமானிய மக்களுக்கு ஆதரவாகவும் இருந்தது. தேர்தலில் வென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை வழிநடத்த தலைவராக சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் சோனியா வெளிநாட்டு வம்சாவளி என்பதை காரணம் காட்டி பிரதமராக பொறுப்பேற்க பாஜக எதிர்ப்பு தெரிவித்தது. இருந்த போதிலும் நாடே சோனியா காந்தி பிரதமராக பொறுப்பேற்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. இந்த நிலையில் சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை பிரதமராக தேர்ந்தெடுக்க பரிந்துரைத்தார். தன்னலமற்ற சோனியா காந்தியின் இந்த முடிவு கட்சி தலைவர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பொருளாதார வளர்ச்சியின் பயன்கள் நலிவடைந்த மக்களுக்கு கிடைக்க செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக கொண்டு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியவர் சோனியா காந்தி. தியாகம் செய்வதே தான் வாங்கி வந்த வரம் என்பது போல நாட்டுக்காக எண்ணிலடங்கா தியாகங்களை செய்தவர் சோனியா காந்தி.